கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து எக்காலம் தொனிக்கும். 2 முறை இந்த எக்காலத்தை பத்தி பேசு. தயவு செய்து என்ன பாருங்க. ஏன்னா இந்த எக்காலத்தை ஊதுனா ஒன்னு மறுரூபம் ஆயிடுவாங்களாம், இன்னொன்னு மரிச்சவன் பழச்சிருவாங்க. இந்த எக்காலம் இப்ப எங்க இருக்கு? இப்ப நான் உன்ட கேள்வி கேட்கிறேன். கடைசி எக்காலம் பம்பரப்பானா, அப்ப இதுக்கு முன்னாடி வந்த பம்பரப்பாலாம் நீ கேட்டியா? கேட்கல. அப்ப நேரா கடைசி பம்பரப்பான்னு கேட்கிறீனா, அப்ப முந்தின பம்பரப்பா எங்க? அப்ப பம்பரப்பான்றது பம்பரப்பா கிடையாது, அது வேர்ட் ஆஃப் காட். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி. இங்க பாருங்க, மரணத்தை பார்த்து பேசுற. மரணமே உன்னுடைய அரணை நான் கீழே தள்ளுவேன். எது மரணத்தின் அரண் சொல்லுங்க? உங்கள் சிந்தனை. இப்ப நான் கேட்கிறேன், இயேசு மரணத்தை ஜெயமா விழுங்குவாரா இல்ல நம்ம ஜெயமா விழுங்கணுமா? தேவன் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாருன்னா யார் மூலமா செய்யறாராம்? அப்ப நான் தேவனுடைய செய்கைனா அவர் விழுங்குறதை யார் தான் விழுங்கணும்? மரணத்தை விழுங்குவதற்கு இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. கையத்தட்டு. நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அப்ப வலது பார்சத்துல உட்காருன்னு குமாரனை தான் சொல்றாரு. இப்ப குமாரன் உட்கார்ந்துட்டா வேலை யார் பார்க்கிறது? புத்திரர்கள் பார்க்கிறார்கள். தொடர்ந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். கரங்களை கட்டி கத்தர். யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26. இயேசு அவளை நோக்கி, ஆமென், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஹல்லேலூயா. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கிருபையில் இருக்கிறோம், அப்புறம் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரமாணத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் கிருபையில் தான் இருக்கிறோம். அப்புறம் கிருபைக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். கிருபைக்குள்ளே வரல, இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஒரு 5 வருஷமாக கிரேஸ் பேசுகிறேன். ஆனால் முதல் 2ஆம் வருஷத்துக்குள்ளே நான் பிரசங்கம் பண்ணிக்கிறது இம்மார்டாலிட்டி, உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பற்றி நான் பேசினே கிடையாது. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்டபோது எனக்குள்ள அது வேலை செய்து கொண்டே இருந்தது. காலையில் செய்தி கொடுக்க போகணும். அப்போ ஒரு ஹோட்டலில் வந்து சர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. 8 மணிக்கு நான் ப்ரீச் பண்ணணும். அப்போ 7:50க்கு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது செய்தியை பற்றி என் மனசு ஓடலை. ஆண்டவரே, நான் உயிர்த்தெழுதல் சொல்கிறீங்களே, வந்து ஜீவன் உயிர்த்தெழுதல் ஜீவனமாக இருக்குன்னு மரித்தாலும் மரியாமல் இருப்பான்ற வார்த்தையை மரித்தாலும் பிழைப்பான்றதை நம்ம நம்பியிருக்கிறோம். மரியாமல் இருப்பான்னு பேசுகிறீங்களேன்னு சொல்லிவிட்டே நான் வந்து யோசித்துக்கிட்டே தலையை சீவிட்டு நான் என்ன செய்கிறேன், பிரசங்கத்துக்கு போகும்போது பிரசங்கத்தை பற்றி இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா பட் வந்து எனக்குள்ள அந்த கேள்வியோட சரி நான் பைபிள் எடுக்கிறதுக்கு போகிறேன். இந்த பக்கம் நான் கேள்வி கேட்டு இந்த பக்கம் காற்றுல அப்படியே பரண்டு அப்படியே நிற்கிது. இதை நான் பார்க்குறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். தேவன் பேசின எல்லாத்தையும் நம்பித்தான் ஆகணும். இது வந்து மரியாள் பேசியிருந்தா, மார்த்தாள் பேசியிருந்தா, இல்லை ஈவன் பவுலே பேசியிருந்தா கூட நீங்கள் டகா வாங்கலாம். ஆனால் இது இயேசுவே பேசிட்டார். கையை தட்டு. அல்லே 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 அல்லே
லுயா அல்லே அல்லே லுயா அல்லே அல்லே லுயா. அக்கினியில் சூளையில் வந்து வந்து ஓராமல் கிருபை தாங்கினரே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினரே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அருகாமல் கிருபை தாங்கினரே. அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா மரணம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. மரணம் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்த்ததினாலே ஜீவன் இல்லை என்று நீங்கள் பேசிவிட முடியாது. என்னால் விசுவாசிக்கிறவனுக்குள்ளாக அந்த ஜீவன் வேலை செய்கிறது. அதாவது திருவாங்கூர் தேவஸ்தானத்தில் இருந்த மகாராஜா காலத்தில் அது ஒரு குறுநில மன்னராக இருந்தபோது அங்கே ஒரு முக்கியமான ஒரு புலவர் ஒருத்தர் பண்டிதர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். எல்லாம் இருந்திருந்தப்போ திடீர்னு இந்த பக்கத்து அப்போ ஃப்ரெஞ்சு புரட்சியா இல்லை இந்த டச்சுக்காரர்கள் படையெடுப்புலாம் நடந்துக்கிருந்த டைம். அப்போ இவங்களோட அந்த குறுநிலத்தை தகர்ப்பதற்கு டச்சுக்காரர்கள் படையெடுத்த போது இவங்க அடித்து தகர்த்து அவங்க துரத்தி விட்டு அந்த இவனை பிடிச்சிட்டாங்க. யாரை? அந்த தளபதியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு வச்சு உள்ளே வச்சு இவங்க வேலை பார்க்குறதுக்கு அடிமையாக வச்சுருந்தப்ப இந்த தளபதி ஒரு கிறிஸ்தவன். அவன் என்ன செஞ்சுருக்கிறான், இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இங்கே இருக்க ஒருத்தன் ரசிக்கப்பட்டார். அவர் பேர் நல்ல ஒரு பேர். அவர் தான் ஒரு பாட்டெலாம் எழுதுனான்னு அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் த சாங் போடுறாங்க. அப்போ அதை இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசுவை பற்றி பாட ஆரம்பித்தேன். திருவாங்கூர் மகாராஜா என்ன சொல்லிட்டாங்க அவர்கிட்ட போய், இவன் வெளிநாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, இவர் ரகசியங்களை விற்கிறாரு, அதனால தான் இயேசுனாரை பற்றி கும்பிட்றாரு, வெள்ளைக்காரனுக்கு ரகசியத்தை விற்கிறாரு. அப்போவே இருக்கிறாங்க சார். ஆமாம், ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருப்பாங்க 4 பேர் சொல்லி இவரை கடைசியில் அவர் மரண தண்டனை கொடுத்துட்டாரு. கொடூரமான முறையில் துன்பப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்போ இவரை கொண்டு போய் உடம்பை ஃபுல்லாக குதிரையில் கட்டி இழுத்துட்டு போய் உடம்பு சிராய்ச்சி அதில் மிளகு என்னென்னமோ பண்ணி இதெல்லாம் போட்டு மசாலா இதெல்லாம் போட்டு அவரை கொடுமைப்படுத்தி இது பண்ணி கடைசியில் ஒரு 8 பேர் நிற்க வச்சு 8 பேர் சேர்ந்து சுட்டுருக்கிறாங்க. டம்மு 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 டம்முன்னு. ஒரு குண்டு கூட என்ன செய்யலை, வேலை பார்க்கல. நம்ம டெரிமேஸை சுட்டதை பேசிகிட்டு இருக்கோம்ல, அவங்க வரிசையில் இந்த அம்புட்டு சிப்பாய் சுட்டுருக்குறாங்க, ஒன்றுமே ஆகலை. உடனே இவர் இது என்னுடைய நான் தேவனிடத்த ஆண்டவரே நான் வர விரும்புகிறேன்னு சொன்னோன்னா அவங்க முன்னாடி கூப்பிட்டு திரும்ப அவங்களுடைய கன்னெல்லாம் வாங்கி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவரே இது சுடட்டு வேலை பார்க்கட்டும். திரும்ப சுட்டுருக்காங்க, செத்துருக்கிறாரு. அப்போ யோவானை தூக்கி எதில் போட்டிருக்காங்க, என்ன கொப்பரில் போட்டிருக்காங்க. அவன் பாட்டுக்கு உள்ள கொடுப்பா, ரிதத்தை கொடுப்பா, அல்லே அல்லே லூயா அப்படி நம்மளை போட்டாவே நமக்கு நீச்சல் தெரியாது. என்ன காலி ஆகுதோ இல்லையோ, நீ மூச்சு விட முடியும். திரும்ப வெளியே எடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 4 பேரை 3 பேரை யாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள போட்டிருக்காங்க. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே, கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினரே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினரே, என் மூடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினரே. அல்லே அல்லே ரம் பம் 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 ரம் பம் பம் ரக 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 அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு அப்படினா உயிர்த்தெழுதல். இயேசுனா ஜீவன். நான் தான் ஜீவன், நான் தான் உயிர்த்தெழுதல். அப்ப இயேசு இங்க வந்திருக்கிறார்னா உயிர்த்தெழுதல் இங்க வந்திருக்குன்னு கை தட்டுன்னு வருவாங்க. ஆமென். ஓ என் அன்புக்குரியவர்களே, ரிசரக்ஷன் வேறு, ரேசிங் தி டெட் வேறு. இல்லை சில சொல்லுவாங்க இது கடைசி காலத்தில் நடக்கிறது, உயிர்த்தெழுதல் என்பது கடைசி எக்காலம் துணிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி எக்காலம் கிடையாது, வேறு ஒரு எக்காலம் மேலேருந்து செஞ்சு சைனா ப்ராடக்ட்டில் கொண்டு வந்து ஊதுவாங்க. இப்போ நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், சரி அப்படியே வச்சுக்கோங்க சார். ரிசரக்ஷன்றது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுறது கடைசி காலம்னே வச்சுக்கோங்க. ஆனால் மரித்தோரை எழுப்புங்கள்னு சொன்னார்ல, அது இந்த காலத்தான். ரிசரக்ஷன் பேச வேணாமியா நீ, ரேசிங் தி டெட் பேசு. அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சுல. என் அன்புக்குரியவர்களே, ரிசரக்ஷன் நீங்கள் ஏற்றுக்கிறாட்டினா கூட ரைசிங் தி டெட் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்குவாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரித்தோரை எழுப்புறது வேறு, அவன் மறுபடியும் மரிக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் அப்போ மரணம் மறுபடியும் மரிக்கிறான்னா மரணம் உசுரோட தான் இருக்கு, மரணம் உசுரோட தான் இருக்கு.
அதனால உசுரோட இருக்கவங்களாம் மரணம் ஆகிட்டு இருக்கிறான். புரிஞ்ச மட்டும் அல்லையிலே சொல்லுங்க. மரணம் உசுரோட இருக்க வரைக்கும் உசுரோட இருக்கவங்களாம் மறிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ மரித்தோரை எழுப்புவது என்பது வேறு, அவன் மறுபடியும் மறிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது வேறு. அது என்னன்னா மரணமே ஜெயமாக விழுங்கப்படும். புரியுதா உங்களுக்கு? விழுங்கப்படும்னா அதுக்கப்புறம் அது இல்லை. என் பையன் வந்து நான் காஃபி சாப்பிடும்போது காஃபி அப்படியே அப்படின்னு வருவான். சரி 2 தடவை 3 தடவை இது பண்ணுவோம். அப்புறம் விட்டால் பாதி காப்பி இனியே குடிச்சிட போலன்னு டமக்குன்னு குடிச்சிட்டு இந்தா நோ அப்படின்றேன். அந்த மாதிரி இப்போ ஏசுனார் வந்து என்ன செஞ்சிட்டார், மரணத்தை கபக்குன்னு முழுங்கிட்டு நோ நோ மோர் டெத். நம்ம அப்படியே தேடிக்கிட்டே இருக்கோம், எங்கேயா மரணத்துக்கான அப்பா சாப்பிட்டா அப்பா சாப்பிட்டா. நீலகண்டன் ஆமா விஷத்தையே என்ன செஞ்சிட்டாரு, ஆழகால விஷத்தை பருகினவர், சிலுவையிலே முழுமுழுமாய் ஒட்டுமொத்த உலகத்தின் விஷத்தை பருகின உண்மையான நீலகண்டன் கர்த்தராகிய இயேசு. அவர் மரித்தாராக நாம் பிழைத்தோம். அப்ப மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். அதுக்கப்புறம் மரித்தோர் எழுந்திருச்சு திரும்ப சாகவே மாட்டான். இப்ப மரித்தோரை எழுப்புவது என்பது வேறு, எந்திரிச்சு சாகாமலே இருந்தானா உயிர்த்தெழுதல் அங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம், ஜீவன் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம மரித்தோரை எழுப்புவதை பற்றி பேசலாம் போது கர்த்தர் சொல்றாரு உயிர்த்தெழுதலின் காலமே இதுதான்றார். வாசிப்போம். இந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்குவதை பற்றி எங்க வந்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு? ஏசாயா 25:8 வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கைத்தட்டுங்களே ஒரு தடவை இருக்கு. ஆமென் ஆமென். 2 லட்ச ரூபா கொடுத்தேன் சார், அப்புறம் திரும்ப கொடுத்தாரா, அப்படியே முழுங்கிட்டேன் சார் அவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப யானை வாயில் போன கரும்புன்னு வாங்கி ஒன்று வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப வராது. எல்லாம் சொல்லுங்கள், வயிற்றுக்குள்ளே போனால் திரும்ப வராது. அவர் மரணம், நம்ம மரணம் எல்லாம் அவர் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. கைத்தட்டுங்க. மரணம் எல்லாத்தையும் முழுங்கிட்டான், இவர் மரணத்தையே முழுங்குறானா. அப்போ அது மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்பது சிலுவையில் நடந்த சம்பவமா இல்லை அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவமா அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா சிலுவையில் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருந்தால் இதுக்கப்புறம் மரணமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்போ இந்த ஏசாயா எதை மனசில் வச்சு பேசுகிறாரு வாசிங்க, 8 வாசிங்களேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். தம் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்குவார். என் அன்புக்குரிய மரணத்தை, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி. ஏன் மரணத்துக்கு எதிராக நாம் பேச வேண்டும்? ஏனென்றால் அது கிறிஸ்தவர்கள் மீது விழுந்த நிந்தை. நல்ல மனுஷன் சார் அவரு, அவருக்கே சார் இப்படி நடந்துச்சு, அவர் சாமியை தானே சார் தேடினாரு, அது ஒரு நிந்தை. நாம் உயிர்த்தெழுதலை பற்றி தேவையா, வாழ்க்கை முக்கியம் இல்லையானா நாம் ஜீவனையும் பேசுகிறோம், நாம் உயிர்த்தெழுதலையும் பேசுகிறோம். ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பேசுகிறோம், ரெண்டுமே பேசுகிறோம். போன வாரம் ஜீவன் பேசுகிறோம், இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதை பற்றி பேசுகிறோம், அதோடு கூட உயிர்த்தெழுதலை நாம் பேசுகிறோம், மரணத்துக்கு எதிரான காரியங்களை பேசுகிறோம். ஏனென்றால் இரண்டையும் சிலுவையில் இயேசு முடித்தார். எதற்காக பிரசங்கிக்கிறோம்? சுவிசேஷத்தின் விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தால் உயிர்த்தெழுதல் நீங்கள் விசுவாசித்தான் ஆக வேண்டும், வேதம் தெளிவாய் சொல்கிறது. என் அன்புக்குரியவர்களே, சுவிசேஷத்தின் விசுவாசத்தை, அது இந்த வசனம் எங்கேயோ வருமே, 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. எல்லாரும் சொல்லுங்க, சுவிசேஷத்தின் விசுவாசம். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, சுவிசேஷத்தின் விசுவாசம். சுவிசேஷம் என்ன? இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்து, நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதான் சுவிசேஷம். நம்முடைய பாடுகளையும் பாவங்களையும் துக்கங்களையும் சுமந்தார், அதான் சுவிசேஷம். அப்ப சுவிசேஷத்தின் விசுவாசம் என்னன்னா, சிலுவையில் என்ன நடந்துச்சு என்பதை புரிந்து விசுவாசிப்பதே சுவிசேஷத்தின் விசுவாசம். அது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நான் அதுல என்னெல்லாம் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நீடிய வாழ்வு இருக்கு, இதெல்லாம் ஒத்துக்கிறோம். உயிர்த்தெழுதல் அதில் இருக்கிறது. வாசிப்போம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு விசுவாசம். நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தால் இந்த கிரியையும் நீங்கள் விசுவாசித்துதான் ஆக வேண்டும்.
வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவரானார். அடுத்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, கை தட்டுங்க, தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்ப சிலுவையில் என்ன நடந்தது? அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிபதி என்ன செய்தார்? அழித்தார், அழிக்கும்படிக்கும். அடுத்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். கை தட்டுங்க. மரண பயத்திலிருந்து விடுதலை செய்யும்படிக்கும், மரண பயத்திலிருந்து விடுதலை செய்யும்படிக்கும், மரணத்திலிருந்து மாத்திரமல்ல மரண பயத்திலிருந்து நம்ம விடுதலை செய்யும்படி. கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். மரண பயத்திலிருந்து விடுதலை செய்யும்படிக்கும். அப்படியானால் நாம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். உங்க அத்தனை பேருக்கும் நான் வந்து ஒரு 5 பஸ்ஸை பிடிச்சு 10 பஸ்ஸை பிடிச்சு உங்களை வந்து சென்னை கூட்டு டெல்லி கூட்டு போறேன்னு சொல்லி எல்லாருக்கும் டிக்கெட் வந்து பே பண்ணிட்டேன். உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் பே பண்ணிட்டேன் டிக்கெட்டு. எல்லாரும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரீயா. ஏறிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜெய்சீலன் மட்டும் நிப்பாட்டு டிக்கெட் எடுத்தியாயான்றாங்க. என்ன சார்? எடுப்பா, டிக்கெட்டு காசு கொடுப்பா, நீ டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போக முடியும்னு சொன்னால் என்ன செய்வார் ஜெய்சீலன்? என்ன செய்வார்? சரி சார் கட்டுறேன்னு வரா. எனக்கு அம்புட்டு பேருக்கு சேர்த்தானே, அவர் கட்டிட்டார் இல்லையா, திரும்பதிக்க நான் கட்டணும் அப்படின்னு பேசிட்டு டயருக்கு முன்னாடி படுத்துருவார். நீ இன்னைக்கு வண்டியை நகட்டவே கூடாது, எனக்காக பே பண்ணியிருக்கு, அதனால அந்த வண்டி இன்னைக்கு நகலக்கூடாது, என்னை ஏற்றிட்டு தான் வண்டி. ஒரு 500 ரூபாய் டிக்கெட் உனக்காண்டி நான் எடுத்துட்டேன்னா அதுக்கு இவ்வளவு போராடுற நீ? உன் மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு, உன் மரணத்தை அவர் வாங்கி இருக்கிறாரு. எதற்காக நீ மரணத்தை அங்கீகரிக்கிறாய்? எதற்காக மரணத்தை நீ அனுமதிக்கிறாய்? எதற்காக மரணத்தை நீ வந்து வரவேற்கிறாய்? ஒரு மாபெரும் கிரயம் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிப்பதுதான் சுவிசேஷத்தின் விசுவாசம். சுவிசேஷத்தின் விசுவாசம் என்பது நம் ஒவ்வொருவருக்காக ஒரு மரணத்தை ருசி பார்த்தார். ஆகையால் நான் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் விரும்பினால் மரிக்கலாம், ஆனால் மரணம் என் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் மரணத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்றேன். நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலான்றான். இன்று எந்த தலைவன் இல்லை, சென்று வானிலா. நலவாப்பா சொல்றாங்க, நாளைக்கு வாப்பா, நீ வேணாம்பா, மரணத்தை நீ சொல்லணும், நாளைக்கு பார்ப்போம், கிளம்பு. பவுல் சொன்னாரு, நான் இருக்கிறதா போறதா 2 பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் உங்க கூட இருக்கிறதா நமக்கு நல்லது, சரி நீ இந்த பஸ் எடுத்து கிளம்பிருப்பான்ட்டார். மரணம்ன்ற பஸ்ஸை கிளப்ப சொல்லிட்டார். அதுக்கப்புறம் எக்ஸ்டன் அவன் வந்து வாழ்ந்தான். ஆகவே மரணம் என்பது நீங்களா ஃபிக்ஸ் பண்றது. உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணா அதுக்கு பேர் கொலை. ஆபிரகாம் செத்தார், ஈசாக் செத்தார், யாக்கோபு செத்தாரு, நீங்க மட்டும் சாக மாட்டீங்களா? அவங்களாம் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி செத்தாங்க, நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு டேட்டை இன்னொருத்த ஃபிக்ஸ் பண்ணாது மர்டர். இன்னைக்கு நீங்கள் சாக விரும்பலைங்க, உங்களை வந்து நான் கொண்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செத்துட்டீங்க, நீங்கள் மரிச்சிட்டீங்களா, நீங்கள் கொலை செய்யப்பட்டீங்களா? அப்போ உலகம் மரித்தார்னு தனியாக போடுது, கொலை செய்யப்பட்டார்னு போடுது. பவுல் செத்தாரு, பவுல் வந்து கொலை செய்யப்படலை. பவுல் சொன்னாரு, நான் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன். அவர் முடிச்சனால தான் நீரோ வெட்டினால முடிக்கலை. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவர் முடிச்சனால தான் வெட்டினான். இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, இயேசு அரைஞ்சனால சாகலை. அவர் சொன்னார், என் வேலையை முடிச்சிட்டேன், அதனால தான் நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன். நீ ஒப்பு கொடுக்கணும். என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் நான் வேலை செய்யணும், அதனால என் தலை முடிய கூட தொட முடியாதுன்னு அந்த நரிக்கு போய் சொல்றான். அந்த கேள்விக்கு அந்த நரிக்கு போய் சொல்லு. அப்ப வேலை முடிகிற வரை என்ன தொட முடியாதுன்ற இயேசு ஸ்ட்ராங்கா நின்னாரு. அப்ப சிலுவையில வேலை முடிஞ்சிருச்சா? சிலுவையே ஒரு வேலை. கையை தட்டு. அப்ப மரணம் வேறு, இயற்கை எதிர்த்து மரணம் என்பது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இயேசு சிலுவையிலே நம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். இந்த நிந்தையை போக்குகிற நாட்கள் வந்திருக்கிறது. மரணத்துக்கு எதிரான வார்த்தைகளை தேவன் பேசுகிறார், ஆவியானவர் பேசுகிறார். எனக்கு தெரியும், அவர் அசையாமல் நாம் அசைய முடியாது. என் அன்புக்குரிய கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கிறது. உயிர்த்தெழுதல் அபிஷேகம் ஆவியும் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் வார்த்தை ஏன் பிரசங்கிக்கிறோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. 25:12. ஏசா 25:12.
அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி, மரணத்தை பார்த்து பேசுறாரு, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். மரணமே உன் மதில்களை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். மரணத்தை பார்த்து பேசுற, மரணமே உன்னுடைய அரணை நான் கீழே தள்ளுவேன்றார். எது மரணத்தின் அரண் சொல்லுங்க? உங்கள் சிந்தனை. பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? எந்த எண்ணத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அரண்கள், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதங்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுடையதாக இருக்கிறது. அப்ப அரண் என்பது ஸ்ட்ராங்கா நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் அரண். ஸ்ட்ராங்கா அவனை நம்பிட்டு இருந்தா அதுக்கு பேர் அரண். இது வரைக்கும் ஸ்ட்ராங்கா நீங்க நம்புனீங்க பிறந்தவன் செத்து தான் ஆகணும்னு, இப்ப அந்த அரணை தேவன் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு, தேவன் உடைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மரித்தவன் எழும்ப முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, மறியாமல் இருக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே ஏற்கனவே இருக்கிற அரண் உடைகிறது. தொடர்ந்து பேசு, கர்த்தர் சொல், தொடர்ந்து பேசு. முதல் வேலையை மரண பயத்தை நீக்குவது, முதல் வேலையை மரணத்தின் அரணை உடைப்பது. அரணை உடைப்போம், அப்புறம் நாட்டை கைப்பற்றுவோம். அரண் உடையுது. ஏன்னா இன்னொரு அரணை கட்டுறாராம். அடுத்த அதிகாரம் இது எழுதும்போது அதிகாரத்தை பிரித்து ஏசா எழுதலை, அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்டது. அடுத்த அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. மரணத்தின் அரணை உடைத்து, அடுத்து அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு. இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, முதல் மரணத்தை பார்த்து சொன்னாரு, உன் அரணை நொறுக்குவேன்னு சொல்லிட்டு, அடுத்து யூதாவாய் நம்ம பார்த்து பேசுறாரு, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும், ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். கையை தட்டு. அடுத்த அரணை கட்டுறாரு, அது சிலுவையிலே இயேசு முடித்தது. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, மரணத்தின் அரண் உடைக்கப்படுகிறது, ரட்சிப்பின் அரண் கட்டப்படுகிறது. உன்னை இடிக்கவும் உன்னை கட்டவும் நாம் தீர்க்கதரிசியாய் இருக்கிறோம். மரணத்தின் மதில்கள் இடிக்கப்படுகிறது, ரட்சிப்பின் மதில்கள் கட்டப்படுகிறது. அதுதான் அன்றைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சொல்றாரு, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். இது ஏசாயா சொன்ன வாக்கு தத்துவம். இது எங்க பழிக்கிறத பத்தி, இது பழிக்கிறத பத்தி எங்க பேசுறாரு பவுல்? 1 கொரிந்தியர் 15 பேசுறாரு. 1 கொரிந்தியர் 15. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க ரகசியம். சார், இந்த உயிர்த்தெழுதல் மரணத்தை பத்திலாம் நீ ஜெயித்திர பத்தி பேசுறீங்களே, எல்லாரும் என்ன பாருங்க, ஏன் சார் வந்து இது கொஞ்சம் பேர் தான் பேசுறீங்க, மற்றவங்களாம் பேச மாட்டேன்றாங்க, ஏன் சொல்லுங்க? சொல்லுங்க ஏன்? அதெல்லாம் தெளிவா இருக்கேன், சொல்லுங்க சார். எல்லாரும் பேசினா அதுக்கு பேர் ரகசியம் இல்லை சார். இது நம்ம மட்டும் ஏன் பேசுறோம்னா இது ரகசியம் சார். ரகசியத்தை தேவன் அவருடைய நண்பர்களுக்கும் சிநேகிதர்களுக்கும் பேசுறாரு. மற்றவங்க பேசணும்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசலன்னா வருத்தப்படாதீங்க, பேசலன்னா சந்தோஷப்பட்டுக்காங்க. அவங்க பேசணும் அப்படின்னு விரும்புங்க. யாரும் பேசலையே நமக்கு துணைக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர் ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்றது இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். வாசிங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா கொஞ்சம் பேர் நீங்க சாகலாம், அதுக்காண்டி எல்லாரும் சாகணும்னு அர்த்தம் இல்லை. நாம் எல்லோரும் நித்திரை அடைவது அப்படின்னா நம்ம யாருமே சாக மாட்டோம் அப்படி ஒரு மீனிங் இருக்கு. அவன் என்ன சொல்றாரு? சாகலாம் ஆனா எல்லாரும் சாக மாட்டோம் அப்படி ஒரு மீனிங் இருக்கு. நீங்க எந்த மீனிங் எடுத்துக்காங்க. நாம் எல்லோரும் நித்திரை அடைவது இல்லை. அடுத்து ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். முக்கியமான வார்த்தை கடைசி எக்காலம். எல்லாம் சொல்லுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி வேற வேற எக்காலம் ஊதப்பட்டிருக்கு. இப்ப நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன், கடைசி எக்காலம் பம்பரபானா, அப்ப இதுக்கு முன்னாடி வந்த பம்பரபான்லாம் நீ கேட்டியா? கேட்கல. அப்ப நேரா கடைசி பம்பரபான்னு கேட்கிறீனா, அப்ப முந்தின பம்பரபா எங்க? அப்ப பம்பரபான்றது பம்பரபா கிடையாது, அது வேர்ட் ஆஃப் காட். அப்ப கடைசி எக்காலம் இல்லைன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த எக்காலத்தை நீங்க கேட்டுட்டீங்க. அது என்ன? ரெவலேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தூதன் ரெவலேஷன் ஊதுறான். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த என்ன செய்யப்படுகிறது? வல்லமை வெளிப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தைல குப்பி உடைக்கப்படுகிறது. அந்த நறுமணம் தேசத்தை நிரப்புகிறது. இதோ கடைசியாய் உடைக்கப்படுகிற எக்காலம் என்பது கடைசியாய் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம், பெண் ஆண்களை ஈடுபடி செய்வது. கடைசி எக்காலம். வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து எக்காலம்
எக்காலம் தொனிக்கும். 2 முறை இந்த எக்காலத்தை பத்தி பேசு. தயவுசெய்து என்ன பாருங்க, இந்த எக்காலம் எங்க இருக்கு, எங்கனக்குள்ள எக்காலம் எடுத்து ஊதிடலான்னு ஒரே மூட்ல இருக்கிறேன். ஏன்னா இந்த எக்காலத்தை ஊதுனா ஒன்னு மறுரூபம் ஆயிடுவாங்களாம், இன்னொன்னு மரிச்சவன் பழச்சிடுவானா. இந்த எக்காலம் இப்ப எங்க இருக்கு?